ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷான் ஷோனவ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன த கராத்தே கிட் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ரெண்டு கராத்தே கிட் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் ஜாக்கி சான் அண்டு ஜேடன் ஸ்மித் 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லலாம். வாங்க இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹீரோ அண்ட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டார். ஸோ அமெரிக்காவில் இருந்துட்டு அவங்க சைனாக்கு மூவ் ஆகிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால சரின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. பட் ஹீரோவுக்கு சைனாக்கு மூவ் ஆகிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வராரு. வந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவருக்கு ஹேரின்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. ஸோ இவர் தான் அவருக்கு ஒரே ஃப்ரெண்ட் அந்த இடத்துல. ஸோ அங்கே வந்து அவங்க ரூமெல்லாம் காட்டுறாங்க. ஸோ சரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஹீரோவுக்கு விருப்பமே இல்லை, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறாரு. ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா செங்குன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அவர் தான் நம்ம ஜாக்கி சான். ஸோ ஜாக்கி சான் இங்கே இன்ட்ரோ ஆகுறாரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் மேனாக இருக்கிறாரு. அவர் வந்து இங்கே இருக்கிற ஏதாவது ரிப்பேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் தான் மெயின்டைன் பண்ணுவார். ஸோ அவர் இது பண்ணுறாங்க. அவர் ஒரு சாதாரண சராசரி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து பிடிக்காமல் இருப்பார். பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டே இருப்பார். ஸோ ஹீரோக்கு என்னென்னா ஜாக்கெட்டை எப்போவுமே ஹேங்கரில் மாட்ட மாட்டார், கீழே போட்டுருவார். இந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அவருக்கு எப்போவுமே. ஸோ அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ சரின்ட்டு போகிறாரு. போய் யாரை மீட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி சானை தான் மீட் பண்ணுறாரு. ஸோ என்னென்னா பைப் ரிப்பேர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவார். அவரும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அங்கேருந்து ஹீரோ பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போகிறாரு. ஸோ பார்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்குறாங்க. ஸோ ஹீரோக்கு என்னென்னா பொண்ணுங்களை பார்த்தா கண்டிப்பாக சீன் போடுவார். சீன் போடுறதுல நிஜமாவே வேறு லெவலில் இருப்பார் இவர். ஸோ ஜாக்கி சான்கிட்ட சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வெளியே கிளம்பி போகிறாரு. அப்படி ரோட்டில் போயிட்டுருக்கிறப்போ அங்கே பக்கத்தில் பார்க் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ பார்க்கில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து நேராக பார்க்குக்கு போகிறார். அங்கே ஜாக்கி சான் எட்டி பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து அந்த பையனை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சிச்சு போல் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஹீரோ இங்கே பார்க்குக்கு வந்துட்டார். பார்க்குக்கு வந்து பார்த்தா எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வயலின் வாசிச்சுட்ருப்பாங்க. ஸோ அதை பார்த்துருவாரு. இவருக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிரும். ஸோ இம்ப்ரெஸ் ஆகவே பர்ஃபார்மன்ஸ் போடுவார். அங்கே இருக்க பெரியவர்கிட்ட டேபிள் டென்னிஸ் விளையாடுவார். விளையாடி ஜெயிச்ச மாதிரி காட்டுவார். இதனால் கோவப்பட்ட பெரியவர் அவர் யாருன்னு காட்டுவார். போட்டு தாறுமாறா தட்டுன்னு தட்டுவார் விளையாடி. அதில் ஹீரோ பல்ப் வாங்கிடுவார். வந்து உட்காந்துட்டு ஹாரி கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கப்போ ஒன்று பிடிச்சிக்குன்னு சைட் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார். ஹீரோயினும் அவங்க சைடில் வழியில் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஸோ ஹீரோயினை. ஸோ அப்படி பார்த்துட்ருக்கப்போ போய் பேச ட்ரை பண்ணுவார், பர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பார். அப்போ ஹீரோயினுக்கு அவன் முடியை தொட்டு பார்க்கணும்னு ஆசை. அதனால் சரின்னு சொல்லி தலையை காட்டுவார், தொட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹீரோ. அவங்களுமே பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல கான்வர்சேஷன் போகிறப்போ தான் வில்லன் என்ட்ரி, வில்லன் அண்ட் வில்லன் கேங்ஸு. அவங்களும் சின்ன பசங்க தான். பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு அவர் வந்து ரிலேஷன். ஸோ அவர் வந்து இவன் பர்ஃபார்மன்ஸ்லாம் போடுறது பார்த்தோன்னே காண்டாயிடுவார். வந்துட்டு இவனை இப்படியே விடக்கூடாதா பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின்ட்ட இங்கேருந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் தள்ளி விடுவார். ஹீரோ அதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் என்னையா நீ தள்ளி போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ அந்த புக்கை தூக்கி அவன் கீழே போட்டுருவான் வில்லன். ஸோ ஹீரோ எடுத்து கொடுக்க போவார். வில்லன் வான் பண்ணுவான், அதை கொடுக்காதே எடுக்காதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஹீரோ எடுத்து கொடுக்க போவார். அப்போ கோவப்பட்ட வில்லன் அவன் அடிக்க போவார். அடிக்க போகிற நேரம் பார்த்து ஹீரோ வந்து மிஸ் ஆயிடுவார். மிஸ் ஆகிறான்னு சொல்லி திடீர்னு அடிச்சிருவார். ஸோ அடிக்கவே ஹீரோ திருப்பி அடிக்க ட்ரை பண்ணுவார். இருந்தாலும் ஹீரோ அடி வாங்கிடுவார். அடி வாங்கிட்டு அவர் கண்ணில் இருந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஸோ அவர் எல்லோரும் இங்கேருந்து போங்க, தனியாக விடுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேயே அவர் படுத்துட்ருப்பார். ஸோ ஹீரோ கிளம்பிடுவார், வில்லனும் கிளம்பிடுவான். ஹீரோயின் இது பண்ணுவாங்க, விட்டுருன்னு சொல்லவே போயிடுவாங்க. கண்ணில் அடி வாங்கின ஹீரோ வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் அம்மாட்ட சொன்னால் அவங்க வழக்கம் போல் பதட்டப்படுவாங்க, திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக போய் வீட்டில் போய் படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அந்த அடிபட்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக மேக்கப்லாம் போட்டு க்ரீமெல்லாம் போட்டு கேப்பெல்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போவார். அங்கே பிரின்ஸிபல் பார்த்துட்டு யூனிஃபார்ம்லாம் ஸ்பெஷல் டேயில் மட்டும் போட்டால் போதும், நார்மலாக வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பை கழட்டுங்க சொல்லுவாங்க. கேப்பை கழட்டும்போது ஹீரோக்கு கண்ணில் அடிபட்டது அவங்க அம்மா பார்த்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு இங்கே வந்து சண்டை போடுற அப்படின்னு சொல்லி வச்சாங்க. நான் சண்டை போடல, எனக்கு தான் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சிருவார். சமாளிச்சுட்டு ஒரு வழியாக எப்படியோ சரி நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு வழக்கம் போல் பிடிக்காமையே ஸ்கூலுக்கு போவார். அவருக்கு சைனாக்கு வந்ததே பிடிக்காது. ஸோ இதில் ஸ்கூலில் இந்த அம்மா இப்படி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவரும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு உள்ளே போயிடுவார். அம்மாவும் ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்சிட்டு அனுப்புவாங்க. ஓகேம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். போகிற இடத்துல பார்த்தா வில்லன் கேங்கு எல்லாரையும் ரேகிங் பண்ணுறத பார்த்துட்ருப்பாரு. ஆஹா இங்கே போனால் நமக்கு டேஞ்சரா அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு தெரியாமல் அவர் பாட்டுக்கு உள்ள ஸ்கூலுக்குள்ளே போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா கராத்தே டிவியில் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவருக்கு. ஸோ அவருக்கு ஸ்டண்ட்டுங்கிறது நிஜமாவே ரொம்ப பிடிக்கும் போல். அதனால் இந்த மாதிரி பார்த்துட்டு வீட்டிலேயே பண்ணிகிட்ருக்காரு. அந்நேரம் பார்த்து ஜாக்கி சான் வராரு. ஜாக்கி சான் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக வந்து பார்த்துட்ருக்கிறப்போ ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பாரு. பார்த்தோன்னே நமக்கே சிரிப்பு வரும். நிஜமா அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே பார்த்துட்டுருக்காரு. அப்போ கூப்பிடுவார், பையன் இதுவும் திரும்பவே மாட்டான். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் மூடி எடுத்து அங்கேருந்து த்ரோ பண்ணி அடிப்பார், விரலையும் சுண்டி விட்டு. கூப்பிட்டதுக்கப்புறம் இதை வச்சா என்ன அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். ஸோ இது இப்படி பண்ணணும், அதை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இப்படி தான் பண்ணீங்களான்னு கேட்டால், இங்கே இப்படி தான் பண்ணணும், இது அமெரிக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்டுக்குவார். அதுக்கப்புறம் சரின்னு ஜாக்கி சான்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஹீரோ வந்து கண்டுக்காமல் ஒரு வாட்டுக்கு இது பண்ணிட்டுருப்பாரு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுன்னே பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார். அப்போ ஜாக்கெட் கீழே இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ஜாக்கெட்டை ஹேங்கரில் மாட்டுன்னு சொல்லிட்டு. இவர் மாட்டாமே இருப்பார். அது ஜாக்கி சான் பார்த்துட்ருப்பார், இந்த பையன் நல்லா பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. இவரும் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் டிவியை பார்த்து ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இப்படிலாம் நடந்துகிட்ருக்கப்போ திடீர்னு ஸ்கூலுக்கு காட்டுறாங்க. ஸோ ஹீரோ எப்பவும் போல் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாரு. போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வில்லன் கேங்ஸ் என்ட்ரி ஆயிடுவாங்க. பார்த்துட்டு நீ இந்த ஸ்கூல் தானடா, உனக்கு இருக்கிற வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டிட்டு அடிக்கலான்னு சொல்லி போகிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரின்சிபல் வந்துடுவாங்க. ஸோ பிரின்சிபல் வந்தனால விட்றோண்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க அங்கேருந்து வார்ன்மெண்ட்டு. பட் இருந்தாலும் இருக்கிற இடமே தெரியாமல் நீ இருக்கணும், எங்கள் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு தான் போவாங்க. ஸோ ஹீரோவுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு பிடிக்காதவங்க தான் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஸ்கூல் லைஃப் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஹீரோவும் மன உளைச்சல் இருக்கார். அடுத்த நாள் வீட்டில் கட்டுறாங்க. வீட்டில் ஃபீலிங்காக இருக்கிற அந்த ஸ்கூலுக்கே போக பிடிக்காம ஏன்டா அப்படின்ட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்துட்டு அம்மாவும் பையனும் சேர்ந்துட்டு மார்க்கெட்டில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ எப்படி போகுது லைஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கிறப்போ அப்படி பேசிக்கிட்டே போகிறப்போ பக்கத்துலேயே ஏதோ கத்துற சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ எங்கேயோ தேடி ஓடுறாரு, எந்த இடத்துலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு குங்ஃபு அகாடமி இருக்கும், கோச்சிங் சென்டர். ஸோ மொத்தமாக எல்லோரும் சேர்ந்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே கராத்தே எடுக்கிற மாதிரி அங்கே வந்து குங்ஃபுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எல்லாமே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ரெட் கலர் போட்டவங்க எல்லாமே சின்ன பசங்க புதுசாக வந்தவங்க. ஸோ பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவங்க பார்த்திங்கன்னா அதில் ரொம்பவே தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக உள்ள ட்ரைனிங் போயிட்டுருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோ வாயை பொளந்துட்டு பார்ப்பாரு, நமக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருப்பார். ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்தா இவங்கெல்லாம் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டவங்க. ஸோ பிளாக் பெல்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்களே கரெக்டாக, அந்த மாதிரி குங்ஃபுவில் இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவங்க. அதில் யாருன்னு பார்த்தா அங்கே தான் இருக்கிறான் நம்ம வில்லன். பார்த்த உடனே செம பல்ப்பு, சுத்தம் இவன் இங்கே தான் இருக்காங்க, நமக்கு செட் ஆகுன்ட்டு. வெளியே வந்து பார்த்தா சின்ன பசங்கள்லாம் ஹீரோவோட அம்மாவோட முடி தடவி பார்த்துட்ருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2 பேருக்குமே ஃபேமஸ் முடி தான் போல். ஸோ ஹீரோ காண்டாகி வெக்ஸாகி வந்துட்டுருக்காரு. இவர் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டு வரப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. சொல்லு என்ன தான் உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், இது எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இங்கே வந்ததே ஏன் வந்தேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நிஜமாவே ஹீரோ அழுதுகிட்டே இருப்பார். அழுதுட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு போவார். வேறு வழி இல்லாமல் பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஜாக்கி சான் அவர் வீட்டிலேருந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவங்க முன்னாடி வீட்டுக்கிட்ட இருந்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவருக்கு புரியுது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு. ஸோ இருந்தாலும் அந்த பையன் மேலே அவருக்கு ஒரு கண் எப்பவுமே பையனை பிடிக்கும் போல் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அடுத்த நாள் வந்து ஸ்கூல்லேருந்து சைனாவில் இருக்கிற ஒரு டெம்பிள் சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, எக்ஸிபிஷன் மாதிரி. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஹீரோயின் எல்லாருமே மொத்தமாக போகிறாங்க. ஹீரோயின் மட்டும் இல்லை, வில்லன் கேங்கும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் மொத்தமாக போகிறாங்க. போய் அந்த இடத்த சுற்றி பார்க்கலான்ட்டு அப்போ பிரின்ஸிபல் மட்டும் தனியாக வந்து பேசுகிறாங்க. எப்படி போகுது ஸ்கூலு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல மேம், நல்லா தான் போகுதுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் எல்லா பசங்களும் சொல்கிற மாதிரி ஹீரோவும் சரின்னு சொல்லி பேசிட்டு வராரு. போக செட் ஆயிரும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆள் சொல்லிவிட்டு போகிறாங்க. எல்லா இடத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பி வராங்க. வர்றப்போ ஹீரோ பஸ்ஸில் உட்காந்துருக்காரு. அப்போது வழக்கம் போல் தான் நம்ம வில்லன் வேலையை கேட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவனை வம்பளுக்கணுன்றக்கவே அவனுக்கு பின்னாடி வந்து உட்காந்துட்டு அவனை எட்டி பார்த்துட்டு ஏதாவது வம்பளுக்கு நினைக்கிறப்போ பிரின்சிபல் பார்த்துட்றாங்க. பார்த்தனால அவன் சைலண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ இறங்கி வந்துடுறாரு. இருந்தாலும் ஹீரோவுக்கு ஒரு கடுப்பு அவங்க மேலே இருந்துகிட்டே இருக்குது. இவனுக்கு ஏன் இப்படிலாம் பண்ணுறானு, இவனுக்கு சும்மா விடக்கூடாது, எதாவது பண்ணணுன்றக்கவே யோசிச்சுட்டு வந்துருக்கிறப்போ பார்த்தா
அவனுங்க எல்லாமே அங்கே வழக்கம் போல் ரோட்டில் போகிற வரவனெல்லாம் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, இவர் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து சாக்கடை தண்ணியை எடுத்துகிட்டு தெளிச்சு விட்டு பின்னாடி ஒரு ஆட்டோ முன்னாடி தெரியாமல் ஓடிப்பார். பட் இருந்தாலும் இவனுங்க எல்லாருமே பார்த்துறானுங்க. பார்த்தா சும்மா விடுவானுங்களா, அவனுங்க பேசினாலே அடிப்பானுங்க. சாக்கடை தண்ணியே மேலே ஊற்றுனா விடுவானுங்க. அவனுங்க போட்டு துரத்தி பிடிச்சி ஹீரோவே எஸ்கேப் ஆவார் முடிஞ்ச வரைக்கும். பட் இருந்தாலும் பிடிச்சிருவானுங்க. பிடிச்சி அங்கே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே வச்சு போட்டு அடின்னு அடிப்பானுங்க. சின்ன பையன், சண்டை வேறு தெரியாது. அவன் போட்டு அடின்னு அடிக்கிறப்போ அப்போ தான் நம்ம மெயின் ஹீரோ என்ட்ரி, ஜாக்கி சான். அந்த பையனை பிடிச்சிட்டு வார்ன் பண்ணுவார். அவர் மரியாதை தெரிஞ்சவர். ஸோ சின்ன பசங்களை அடிக்கக்கூடாதுன்றதுனால இங்கேருந்து போயிருங்க, அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். பட் இருந்தாலும் இந்த பசங்க கேட்க மாட்டானுங்க. ஸோ அப்பவும் அடிக்க வந்தனால செகண்ட் டைம் வார்ன் பண்ணி அனுப்புவார். உடனே எல்லாம் அடிக்க வருவாங்க. பட் ஹீரோ அடிக்கவே மாட்டார் நிஜமாவே. எல்லாரையுமே தற்காப்பு கலையில் தடுப்பாரே தவிர யார் மேலேயும் கேட்கக்கூடாது, சின்ன பசங்கிட்ட கேட்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ். ஸோ பெரியவங்க சின்ன பசங்களை அவ்வளோ சீக்கிரம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ டீசெண்டாக அங்கேருந்து காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் அவருக்கு தெரிஞ்ச சைனீஸ் சிகிச்சை ஒன்று கொடுப்பாரு. ஸோ கற்பூரம் மாதிரி ஒன்று இருக்கும். அதை பாட்டிலுக்குள்ளே காட்டிட்டு அந்த எங்கெங்கே அடிபட்டுச்சு அங்கே வச்சு உடம்புல நெருப்பு தடவி, இது பார்க்குறதுக்கு மாதிரி ஒரு தினுசாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இது ஒரு புதுசாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சீன் எல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ அழகாக ஜாக்கி சான் அந்த இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாரு. நல்லா கொடுத்துட்டு நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. பேச சொல்லுவார், இவங்க போடுறது கும்ஃபுவே கிடையாதுன்னு சொல்லி பேசுவார். நீங்கள் எனக்கு சொல்லி தரீங்களான்னு கேட்டால், இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஹீரோ சொல்லிவிட்டு, ஓகே உனக்கு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிவிட்டு கிளம்ப சொல்லுவார். இருந்தாலும் இன்னொரு டைம் கேட்பான். பட் ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டார். இருந்தாலும் சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு வில்லனோட கேங் போவாங்க. ஸோ இவர் தான் மாஸ்டர் லீ. இவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன் குரூப்போட கேங் லீடர் மாதிரி. ஸோ இவர் தான் மாஸ்டர். இவருக்கும் ஜாக்கி சானுக்குமே ஆகாது. பட் அது என்னன்னு தெரியாது சரியாக. ஸோ இவர் வந்து இந்த பையனை இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணுன்னே, என் பசங்களையே அடிச்சுட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி நடுவில் சண்டைக்கு வருவார். உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டோட ஸ்டிக்கர் இருக்கும், அதை காட்டுவார். இந்த டோர்னமெண்ட்டில் பையன் கலந்துக்குவான், அதில் உங்கள் பசங்களை ஜெயிப்பான். பட் அது வரைக்கும் அந்த பையனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு சவால் எடுப்பார். எடுத்துகிட்டு பையனுக்கும் கோச்சிங் கொடுக்கலான்னு சொல்லி ஜாக்கி சான் முடிவு பண்ணிடுவார். முடிவு பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புவார். ஹீரோக்கு ஒரே சந்தோஷம், அப்பா நமக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாருன்ட்டு. ஆனால் என்ன அதில் பெரிய ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவனுங்களை ஜெயிச்சே அவனை சண்டை போட்டால் தான் யார் பிடிக்காதுன்னு நினைக்கிறானோ அவங்களோடய சண்டை போட்டு ஜெயிக்கணுன்றது தான் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இது அவனோட சண்டையா, அப்போ நான் செத்தேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு போவார். இருந்தாலும் கும்ஃபு கற்றுக்க போகிறன்ற ஆசையில் உடனே அடுத்த நாளே கிளம்பி போகிறாரு. ஜாலியாக ஸ்கேட் பண்ணிவிட்டு நீ கற்றுக்க போகிறேன்டா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வீட்டுக்கு போகிறது. ஜாக்கி சான் வீட்டுக்கு போனால் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பழைய கார் இருக்கும், அதை ரெடி பண்ணிகிட்ருப்பார். அப்புறம் போனீங்கன்னா ஒரு கட்டையை எடுத்துகிட்டு அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ரெடி பண்ணுவார். ஹீரோலாம், மாஸ்டர் நான் ரெடி, வாங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஜாக்கெட்டை கீழே போட்டிருக்க பார்த்தியா, போய் அதை எடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இந்த கட்டையில் மாட்டினோடனே மாட்டுவார். திரும்ப எடுத்துருவார். எடுத்து திரும்பவும் மாட்டுன்னுவார். கீழே போடு எடு அப்படின்ட்டு மாட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி இதே சொல்லிகிட்டு இருப்பார். இதில் வா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு, இதை ஓகே இனிமேல் நான் போட்டுறேன், இது கொடுங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா, சொன்னது மட்டும் செய், அதை தூக்கி மேலே போடு அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுவார். கீழே இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். போடுன்னு ஓகே ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீரோயின்ட்டு பேசிகிட்டு இருப்பார். ஹீரோயின்ட்டு ஜாலியாக வழக்கம் போட்டு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணிவிட்டு ஜாலியாக ஒரு பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பார். வழக்கம் போல் ஹீரோயின்ட்ட பேசி ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு பேச்சிலேயே ஏறக்குறைய ஹீரோயின் சிரிப்பிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ட்ரைனிங் போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த வாட்டி ஹீரோ சார் ஜாக்கெட் வெளியே வச்சுட்டு போயிடுவார். பட் இருந்தாலும் ஜாக்கெட் தான் எடுத்து, நீ வெளியே வச்ச ஜாக்கெட் எடுத்துவான்னு சொல்லிட்டு திரும்ப வழக்கம் போல் அந்த கோட்டை போட சொல்லிவிட்டு எடுக்க சொல்லிட்டுருப்பாரு. அவங்க ஹீரோ கடுப்பாகிட்டு, எனக்கு இது தேவையே இல்லை, அவனுக்கு என்ன அடிக்க தான் போகிறானுங்க, கும்ஃபு கற்றுக்கிட்ட மாதிரி இல்லைன்னு சொல்லி காண்டே கிளம்ப போவார். அப்போ ஜாக்கி சான் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிவிட்டு வந்து அவர் ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிற்பார். முன்னாடி நின்றுட்டு, இப்போ தான் நிஜமாகவே சூப்பரான சீன் இந்த படத்தில் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நில்லுன்னு சொல்லுவார். சரின்னு வந்து நிற்பார். உன் ஜாக்கெட்டு கழட்டு அப்படின்னு சொன்னேன். கழட்ட வைப்பார், கை பிடிப்பார். ஸோ ஒவ்வொரு ஸ்டண்ட்டு சொல்லுவார். இந்த ஜாக்கெட்டை கழட்டி கீழே போட்டு எடுத்து மாட்டுறதுலேயே ஒரு ஸ்டண்ட்டு கும்ஃபு இருக்குன்னு சொல்லிட்டு அதை காட்டுவார். நிஜமாகவே இந்த சீன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோ, எல்லாமே கும்ஃபு தான், கும்ஃபுங்கிறது நம்ம பண்ணுற எல்லாத்துலேயுமே இருக்குது, புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். ஹீரோ டக்குன்னு போட்டு ஜாக்கி சானையே அடித்து தள்ளனோடனே ஜாக்கி சானே மூச்சு வாங்குற, போதும் அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்குற அளவுக்கு ஒரு ஃபைட் சீன் வந்து அந்த இடத்துல நடக்கும். அது சூப்பராக ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட ட்ரைனிங்காக ஹீரோ ட்ரெயினில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்த்திங்கன்னா சைனா வால்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா அவரே சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சைனா வாலில் தான் கூப்பிட்டு போய் சின்ன ட்ரைனிங் கொடுத்துட்டு அங்கே ஸ்பெஷாலிட்டியெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அதே இடத்துக்கு ஹீரோவையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக
ஜாக்கி சான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இது வந்து ஒரு புனிதமான விஷயம்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் அவர் கூட்டிகிட்டு போவார். ஸோ போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நிஜமாவே சைனாவிலே இந்த இடத்துல சுற்றி காட்டுவாங்க. பார்க்குறவங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளாம் பார்த்ததில்ல அதனால் சொன்னேன். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் கூப்பிட்டு போவார். ஹீரோக்கு நாக்கு தள்ளி ஏறுறதுக்குள்ளான ஜாக்கி சானில் ஏறி கூப்பிட்டு போவார். போயிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த புனித நீர் இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கும்ஃபு சிம்பிள்லேயே இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த தண்ணி குடிச்சின்னா தூய்மை ஆயிடும்னு அர்த்தம், அவனுக்கு சக்தி கிடைக்குன்ற மாதிரி எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு வந்தார். ஸோ உனக்கும் கிடைக்கும், நீ இன்னும் நல்லா உணர்வே, ஸோ தண்ணி குடின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிஜமாகவே சூப்பராக இருக்கும் ஸ்டண்ட்டு ட்ரைனிங் எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே கும்ஃபுங்கிறத காட்டுவார். தண்ணி போய் படிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே வரிசையாக காட்டுவார். ட்ரைனிங்லாம் பார்த்திங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்கும். இந்த வயசில் இப்படி ஒரு ட்ரைனிங்காக பண்ணுறானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நைட்டு காரை க்ளீன் பண்ணிகிட்ருப்பாரு. உனக்கு நாளைக்கு ட்ரைனிங் இல்லை, முடிஞ்சிச்சு, நீ நாளைக்கு வர வேணும்னு சொல்லிவிட்டு ஹீரோட்ட பேசுவார். ஏன் பரவாயில்ல நான் வரேன்னா, இல்லை உனக்கு லீவு, நாளைக்கு ரெஸ்ட் டே, ஸோ நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். சரி ஹீரோன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வருவார். ஸ்கூலுக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்த்து பேசிகிட்டு இருப்பார். அப்படி ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆடிஷன் இருக்கும் வாசிக்க வேண்டியது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அது போக தோணாது, பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னால் முடியும்னு சொல்லிவிட்டு ஹீரோ மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, உன்னால் முடியும்னு சொல்லிவிட்டு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ட்ரை பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லி பேசிவிட்டு 2 பேரும் ஆடிஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து துப்புன்னு 2 பேரும் ஓடுறாங்க. ஹீரோயின் எக்ஸைட்மெண்ட் ஆகி போகிறாங்க ஹீரோவோட. 2 பேரும் ஓடி போய் ஆடிஷன் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அங்கேருந்து ஆடிஷனுக்கு 2 பேரும் ஓடி போகிறாங்க. போயிட்டு ஒரு வழியாக எப்படியோ அந்த ஆடிட்டோரியமுக்கு ரீச் ஆகிடுறாங்க. ஸோ ரீச் ஆகிட்டு ஹீரோயின் நெக்ஸ்ட்டு அது வாசிக்க போகிற சீன் தான் பார்த்திங்கன்னா, அங்கே ஸ்டேஜில் அவங்க வாசிச்சிட்ருக்காங்க. ஹீரோ பின்னாடி லாஸ்ட்டில் உட்காந்துட்டு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே கை தட்டிகிட்டு இருப்பார். நிஜமாவே ஹீரோ வழக்கம் மாதிரி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பார். மாஸ்டர்கிட்ட அவள் ஜெயிச்சிருவாள் அப்படின்னு கேட்டோடனே வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புவார். கிளம்புறான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்துடுவார். வந்துட்டு அந்த பையனை கட்டிட்டு ஜாடமடியாக என்னமோ பேசுவாங்க. அப்புறம் ஹீரோ சூப்பர் அப்படின்னு சொல்லி கை கட்டுவார். இருந்தாலும் ஹீரோயின் தலையை கொஞ்சம் கண்டுக்காமையே போயிடும். அப்படி கண்டுக்காமல் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஹீரோயினோட அப்பாவும் முறைச்சி பார்த்துட்டே போவார். ஸோ நிஜமாவே ஹீரோ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவார். ஐயோ என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. இதோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும், அவங்க அப்பா காதில் பேசுது. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டே போயிடுவாங்க, இனிமேல் என்கிட்ட பேசாத, என்னை பார்க்க வராது அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோக்கு நிஜமாகவே ஒரு மாதிரி ஆயிடும். பார்த்தீங்களா மூஞ்சி எப்படி தொங்க போட்டாருன்னு அந்த மாதிரி இருக்கும். சிரிச்ச ஹீரோயின் மூஞ்சி இப்படி மாறிடும். ஸோ இது ஒரு ஃபீலிங்கான சீன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்னா பின்னாடி வழக்கம் போல் வில்லன் கேங்ஸ் எல்லா படத்துலேயும் வர மாதிரி 10 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இங்கே சண்டையில் பார்த்துக்கிறேன்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டே போவார். ஹீரோவே இருந்து படாடே பார்த்துக்கலான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி பயத்துலேயே தான் பேப்பார். அப்புறம் வழக்கம் போல் வெக்ஸ் ஆகிட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வருவார். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜாக்கி சான் வீட்டுக்கு வருவார். ஜாக்கி சான் வந்து பார்த்தா அங்கே தலைவர் வேறு லெவலில் இருப்பார். என்னென்னு பார்த்தா கார்லாம் உடச்சிட்டு இருப்பார், ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார், அவரோட ஸ்டோரி சொல்லி ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி. இருந்தாலும் ஹீரோ அங்கேருந்து ஜாக்கி சானையே மோட்டிவேட் பண்ணி ட்ரைனிங்க்கு கூப்பிட்டு போவார். ஹீரோவை மனசு மாறிட்டு ஜாக்கி சான் வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு. இந்த இதில் சைனாவை ஃபுல்லாகவே காட்டுவாங்க. இங்கே தான் அடுத்த ட்ரைனிங்கு. ஸோ இந்த சீனெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பயங்கரமாக இருக்கும். இந்த பையன் இப்படி ஒரு ட்ரைனிங் பண்ணுறானுங்கிறதுல இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதுலேயே அந்த ஒரு பெல் அடிக்கிற சீன் வரும் கால்லேயே, அதெல்லாம் சும்மா தாறுமாறாக இருக்கும். ஸோ நடுவில் ஹீரோயினை பார்ப்பார் ஸ்கூலில். ஹீரோயின் எதுவும் பேச முடியாதனால கம்முன்னு போவாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு சரி போ அப்படின்னு போவார். அப்புறம் வழக்கம் போல் ட்ரைனிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஸோ சூப்பராக இருக்கும் நிஜமாவே ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே. இதில் கொஞ்சம் காமெடியும் இருக்கும். அப்புறம் பாருங்கள் இந்த சீனெல்லாம் அப்பா சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் நடக்கிற ஸ்டேடியமுக்கு வந்துடுறாங்க. டோர்னமெண்ட் நடக்கிற ஸ்டேடியமுக்கு. ஸ்டேடியமில் வந்து அவர் ரூல் சொல்லி தர்றாரு, இந்த ரிங்குக்குள்ளே தான் இருக்கணும், இதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் ஜாக்கி சான் ரெடி பண்ணுறாரு. சூப்பராக இருக்கும் நிஜமாக, ஒரு குங்ஃபு ப்ரொஃபஷ்னல் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். நிறையா படத்துலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரூஸ்லி, ஜெட்லி இவங்களாம் யூஸ் பண்ண மாதிரி கூட ஒரு காஸ்டியூம்னு சொல்லலாம். ஸோ அங்கே ஸ்டேடியமில் காட்டிட்டு அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு இதான் நாளைக்கு நீ போட்டு ஃபைட் பண்ண போகிற ட்ரெஸ்ஸு. ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அட்வைஸ் சொல்லுவார். இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்டேட்டஸில் ஒரு மெசேஜாக கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல லைன்ஸை சொல்லுவார். ஸோ சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் ஹீரோக்கு மனசில் ஒரு கஷ்டம் இருக்கிறது தெரியும். ஸோ ஹீரோனோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா 2 பேருக்குலையும் ஒரு நல்ல பாண்டு க்ரியேட் ஆகுது. ஸோ இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபைட்டுக்கு முன்னாடி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன பேசணுன்றதை ஜாக்கின்னு சொல்லித்தராரு. பதட்டப்படாதுன்னு நம்ம பேசுன்ட்டு. ஸோ அங்கே ஹீரோ வந்து தெளிவாக பேசுகிறாரு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், பட் இருந்தாலும் நீ வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்க அப்பா முன்னாடியே வச்சு நல்லபடியாக பேசுகிறாரு. பேசி ஹீரோயின் வந்து ஃபைட்டு பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷனும் கேட்குறாரு. ஸோ அந்த ஸ்பீச் சூப்பராக இருக்கும். அப்படி பேசுகிறப்போ ஹீரோயினோட அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டு பார்க்கறதுக்கு அனுப்பி விடுவார். ஸோ ஹீரோயினையும் அனுப்பிடுறாரு. இப்போ தாங்க ஒரு சூப்பரான சீன் இந்த பெல் அடிக்கிற சீனு. இதுதான் நிஜமாவே அந்த போஸ்டர் வரும். ஸோ அடிச்சிருவார். நெக்ஸ்ட் வந்து எப்படியும் போல் ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க. டோர்னமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த இடத்துல இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வரிசையாக சொல்லிகிட்ருக்காரு. இந்த இத்தனை அடி அடிச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டு, இந்த மாதிரி பண்ணால் அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. ஹீரோட ஃபஸ்ட்டு ஃபைட் ஸ்டார்ட் ஆகும்போதுட்டு சூப்பராக இருக்கும். நிஜமாக கிளைமேக்ஸ்னால் அல்டிமேட் கிளைமேக்ஸுங்க. அந்தளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு ஃபைட்டுமே. ஸோ ஹீரோ பயத்தோடையே ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபைட் சீனை. சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாரு. அடிக்க வந்தப்போ ஃபஸ்ட்டு இதில் பயந்து வெளியே போயிடுறாரு. ரிங்குக்கு வெளியே போனீங்கன்னா உனக்கு ஒரு பாயிண்ட்டு கட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனண்ட்டுக்கு பாயிண்ட் வந்துடும்னு சொல்லவே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டுக்காக வராரு. ஜாக்கி சான் சொல்கிறாரு வெளியே வராத, உள்ளே நின்று சண்டை போடு, தைரியமாக சண்டை போடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வராரு. பதட்டத்துலேயே தான் சண்டை போடுறாரு. இருந்தாலும் ஃபஸ்ட் அடி அடிக்கிறதுன்றப்போ அது வேறு லெவல் கிக்கு. ஸோ அதை பண்ணிடுறாரு. பண்ணோடனே ஒரு தைரியம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொருத்தருக்கிட்டேயே சண்டை போடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலில் சண்டை போடுறாரு. நிஜமாவே ஸ்டண்ட்டில் பயங்கரமாக இருக்கும். சின்ன வயசில் இப்படி ஒரு சண்டையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரொஃபஷனல் மாதிரியே அந்தளவுக்கு சண்டை போடுவான் அந்த பையன். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வில்லனோட டீம், அந்த டீமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வரிசையாக சொல்லி ஃபைட் போடுவாங்க. இங்கே ஒரு ஸ்பைக்கர் பார்த்தீங்களா, இந்த பையனும் சூப்பராக சண்டை போடுவாங்க. நிஜமாவே இந்த பையனும் மேலே மேலே வந்துகிட்டே இருப்பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்னொருத்தன், அப்புறம் வில்லன் டீமில் ஒருத்தன். ஸோ வில்லனுக்கும் இந்த ஸ்பைக் வச்ச பையனுக்கும் ஃபைட்டு செமிஃபைனல்ஸ் நடக்கும். ஸோ அப்போ ஹீரோ நல்லா அடி வாங்கினதுனால வயிற்றுல பிளாஸ்டர் போட்டிருப்பாரு. ஃபோக்கஸாக இரு, கவனமாக இருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வில்லனுக்கும் அந்த ஸ்பைக் மண்டைனுக்கும் ஃபைட் நடக்க போகுது. வில்லன் சமக்கத்தான் இருப்பான், ஸ்பைக் அதுக்கு மேலே வாடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வில்லன் ஸ்பைக்கை போட்டு அடிச்சிருவான். அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வில்லன் வந்து ஃபைனல்ஸ்க்கு மூவ் ஆயிடுவான். இதை பார்த்தோன்னே ஹீரோ கல்ல விட்டுரும். ஐயையோ ஃபைனல்ஸ் போயிட்டானா, இப்போ நம்ம ஜெயிச்சா நம்மளும் ஃபைனல்ஸில் போகணும், அது இவன் கூடலாம் சண்டை போடணும். நிஜமாவே ஒரு டர்லியாக தான் இருப்பார். இருந்தாலும் சரின்னு சொல்லி அது அப்படியே பார்த்துட்டே போவார் பதட்டத்துலேயே. சரி சண்டை போடுவோன்னு சொல்லி இந்த பையன்கிட்ட சண்டை போடலான்னு சொல்லிட்டு சண்டை போடுவார். இந்த பையனை எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லீ பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை கட்டுவார். அவனோட காலை அடித்து உடச்சிரு, அவன் இனிமேல் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கால் அடிக்க சொல்லுது. கால் அடித்தோன்னே ஹீரோக்கு சரியான அடி விழுக்கும் நிஜமாவே. ஸோ காலில் அதாவது இல்லீகல் அட்டாக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, நீ போன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பையன் டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பான். ஹீரோ வந்து ஃபைனல்ஸ்க்கு மூவ் ஆயிடுவார். பட் இருந்தாலும் அவர் காலில் அடிபட்டனால இருக்கும். வில்லனோட முகத்தில் பாருங்கள் சூழ்ச்சி நல்லாவே தெரியும். இந்த பையனுக்கு இருந்தாலும் ஏமாடும், நல்லா சண்டை போடுவான், நடிச்சிருப்பேன், இருந்தாலும் இப்படி பண்ணிட்டீங்கன்ட்டு. ஸோ ஹீரோ கால் பார்த்திங்கன்னா நல்லா ரத்தம் கட்டி படுக்க வச்சுருக்குறாங்க. டாக்டர் வந்து சண்டை போடக்கூடாது, இனிமேல் ரெஸ்ட்டு தேவை, நீ இது வரைக்கும் சண்டை போட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் நல்லபடியாக பேசிவிட்டு இனிமேல் ஃபைட் பண்ணாத, ரெஸ்ட் எடு, நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். இருந்தாலும் ஹீரோக்கு அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவர் சண்டை போடணுன்னு தான் பார்ப்பாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து ஃபைனல்ஸ் காட்டுறாங்க. ஸோ இவர் வர முடியலன்னா ட்ராஃபி வந்து வின்னராக தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஸோ ஹீரோயினே அவங்க அம்மாவே நீங்கள் வெளியே போங்க, எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே கிளம்புறாங்க. இப்போ ஜாக்கி சான்ட்ட பேசுகிறாரு. எனக்கு பயமாக இருக்குது, நான் அவனை எப்படியாவது ஜெயிக்கிறனோ தோக்கறனோ, நான் சண்டை பண்ணணும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பேசிவிட்டு, நீ ஏன் இன்னும் இவ்வளோ பிடிவாதம் இருக்குன்னா எனக்கு பயமாக இருக்குது, நான் பண்ணணும், நீங்கள் அதை ஏதோ நெருப்பெல்லாம் வச்சு பண்ணீங்களோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவேன். ஜாக்கி சானும் சரி ஓகே அப்படி பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு வழக்கம் போல் அவர் வித்தையை காட்டுவார். ஸோ டெம்பரவரி இது தான், இது பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகாது இப்போதைக்கு. ஸோ இப்போ டெம்பரவரியாக அதை சரி பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு இவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஹீரோவை ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருப்பாங்க, ட்ரை பார்க்க வருவாரான்ட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எதாவது பண்ணுங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணுங்க, ஏன்னா நான் எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ தோத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்க முடியாது, இதனால தான்ட்டு. ஸோ வெற்றியோ தோல்வியோ நாங்கள் சண்டை பண்ணணும், பண்ணி நான் முடிவு பண்ணிக்க தான் பண்ணணுன்னு வழக்கம் போல் ஜாக்கி சான் வந்து கற்பூரத்தை எடுத்து பற்ற வச்சுட்டு இது பண்ணுறாரு. இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதுக்குள்ளே ஜாக்கி சான் வந்து ட்ரே பார்க்க வரேன்னு சொல்லவே அந்த இடத்துல அப்படியே ஒரு சவுண்ட் வரும், ட்ரே பார்க்க ஃபைட் பண்ண வராராமான்ட்டு. எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக இருக்கும். அப்போ தான் என்ட்ரி செம்மையாக என்ட்ரி ஆவார். கால் அடிபட்டனாலும் கொஞ்சம் நொட்டேண்டு தான் நடப்பார், இருந்தாலும் சூப்பராக வருவார். வாடா பார்த்துக்கலான்ற மாதிரி. அப்போது ஹீரோக்கு ஒரு தெளிவாக இருக்கும், நம்ம சண்டை பண்ண போகிறோன்ட்டு பயம்லாம் இல்லாமல். இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் ஃபியர் இருக்கும் அவருக்கு. இவனும் பார்த்திங்கன்னா காலையே தான் குறி வச்சுட்ருப்பான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு. சூப்பர் சண்டை போட்டு அடி கிக்கு ஸ்டேஜ்லேருந்து தெரிச்சு விழுவாருக்கு ஹீரோ.
அப்பா! அப்படின்னு சொல்லி நெஞ்ச புடிச்சுட்டு வழக்கம் போல "விட்றா பார்த்துக்கிறேன்டான்னு" சொல்லிட்டு ஸ்டேஜில ஏறி வருவார் ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டு. பரவால்ல அவரோட தன்னம்பிக்கை இதில பாராட்டியே அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு ஃபைட்டு. ஸோ 2 பேருக்குமே மாத்தி மாத்தி சூப்பரா சண்டை போகும். இவரும் ஒரு கால வச்சே நல்லா சண்டை வரும். அப்போ வில்லன் மாஸ்டர் லீ சொல்லிருவாரு, "அவன் கால உடைச்சிரு" அப்படின்னு சொல்லவே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்ன மாஸ்டரே இப்படி சொல்றாரு, என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சாலும், இவர் இப்படி சொல்றாரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோடயே வருவான். அடி வாங்கின கோவத்துலயுமே வில்லன். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபைட்டு சூப்பரா. ஸோ பாயிண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. இவனும் கால்லயே பார்த்தீங்கன்னா அடி அடின்னு அடிச்சிட்டே இருப்பான். ஹீரோக்கு நல்லா அடி விழுகும். ஸோ திரும்பவும் வழக்கம் போல அடி வாங்கினதில கீழ விழுந்துட்டு, நிஜமாவே அந்த கிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கரெக்ட்டா கால்லயே அடிப்பாங்க. கீழ ஹீரோ விழுந்துருவாரு. இப்போ 2 பேருமே 2, 2ன்னு பாயிண்ட் லீட்ல வந்துருவாங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் எடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேருமே இப்போ 2, 2ன்னு இருப்பாங்க. ஹீரோ கால்ல அடிபட்டு ஒரு கால்ல நொண்டுன மேனிக்கே எந்திரிச்சுருவாரு. எந்திரிச்சுட்டு ஓகே அப்படியே அழுத மேனிக்கே தான் நிப்பாரு. இருந்தாலும் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க ஹீரோவுக்கு. ஸோ ஹீரோ அப்போ தான் இந்த ஸ்னேக்கை வந்து இது பண்ணுற மாரி அப்படியே ஒரு போஸ் கொடுத்து நிப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்னாட்டிசேஷன் பண்ணுவாரு. ஸோ அந்த மாரி பண்ணுறப்ப ஹீரோ சொல்கிற மாரி அந்த பையன் வரவுடனே டக்குன்னு ஜம்ப் பண்ணி அடிச்சோனே அப்படியே கண்ணில் அடிபட்டு கீழே விழுந்துருவான் வெளில. ஹீரோ பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் எடுத்து அப்படியே வின்னர்ன்னு சொல்லிட்டு போஸ்டரில் போடுவாங்க பாருங்க. அப்படியே செம்ம மாஸா இருக்கும். ஸோ அந்த வில்லன் வந்துட்டு அந்த ட்ராஃபி வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, இந்தா நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பான். ஸோ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாரி இறக்குறையா மாறிருவாங்க. ஹீரோவுக்கும் நிஜமாவே சந்தோஷமா இருக்கும். அப்பாடா! ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சுதான்னு சொல்லி ட்ராஃபிய வச்சுட்டு அப்படியே நோண்டிட்டு எல்லாரையுமே இது பண்ணிட்டு, அப்படியே ஜாக்கி சான் கிட்ட போவாரு. நடந்துக்கிட்டே போவாரு. போனோனே இவங்க 2 பேருமே உள்ள பாண்ட் இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, வில்லன் அவனோட ஸ்டூடண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஜாக்கி சான் பக்கம் திரும்பிருவாங்க. உங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறோம் மாஸ்டர் அப்படிங்கிற மாரி. ஸோ 2 பேரும் சேர்ந்துட்டு, சிரிச்சுட்டு ஜாலியா வருவாங்க. இதோட படத்த முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.